சாதாரண ஜவ்வரிசி செய்யும் மாயம். வெள்ளைச்சட்டை காலரில் விடாப்பிடியாக இருக்கும் அழுக்கை கூட ஒரு துளி இல்லாமல் எடுத்து விடுகிறதே. நாம் உடுத்தும் ஆடைகள் சில முறை கசங்கிய தோற்றத்தை கொடுக்கின்றன. குறிப்பாக சட்டைகளில் காலர்கள், கைமூடி பகுதிகளில் அடிக்கடி அழுக்கு படிந்து சுத்தமாக கிடைப்பதில்லை. இதை சுலபமாக சரி செய்யும் வழிகளை பார்க்கலாம். முதலில் ஒரு பாத்திரத்தில் சிறிதளவு தண்ணீர் எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் ஒரு சிட்டிகை கல்லுப்பு மற்றும் நீங்கள் வழக்கமாக பயன்படுத்தும் சோப்பு பவுடர் சிறிதளவு சேர்த்து நன்கு கலக்குங்கள். உங்கள் பழைய சட்டையை இதில் 10 நிமிடங்கள் ஊறவிடுங்கள். இது சட்டையின் மேல் படிந்த அழுக்குகளை அகற்ற தயாராகும் முதற்கட்டமாகும். 1/2 லிட்டர் தண்ணீரை கடாயில் எடுத்து போட்டு சூடாக்கவும். அதில் 4 டீஸ்பூன் ஜவ்வரிசி சேர்த்து நன்கு கொதிக்க விட வேண்டும். ஜவ்வரிசி நன்கு வெந்து பசை பதத்திற்கு வந்தால் அது தயாராகிவிட்டது. இதனை ஒரு செம்பு கொண்டு வடிகட்டி அந்த பசையை தனியாக சேமிக்கவும். இந்த பசையை 3 மாதங்கள் வரை ஃப்ரிட்ஜில் வைத்து பாதுகாக்கலாம். ஒரு முறை செய்த பசை சுமார் 10 முதல் 15 சட்டைகள் வரை பயன்படக்கூடியதாக இருக்கும். இது ஒரு மிகவும் செலவில்லாத ஒரு நல்ல முறை. அழுக்கு நீங்கிய சட்டையை எடுத்துக்கொண்டு மென்மையான ஸ்க்ரப்பரை பயன்படுத்தி லேசாக தேய்க்கவும். பிறகு ஒரு வாளியில் ஜவ்வரிசி பசை 1 ஸ்பூன், கம்ஃபர்ட் போன்ற வாசனை திரவியம் 1 ஸ்பூன் சேர்த்து சிறிதளவு தண்ணீர் விட்டு நன்கு கலக்கவும். இப்போது சட்டையை இந்த கலவையில் 2 அல்லது 3 முறை நன்கு முக்கி எடுக்கவும். சட்டையின் ஒவ்வொரு பகுதியிலும் இந்த பசை படுமாறு பார்த்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு சட்டையை நிழலில் காய வைக்கவும். இந்த முறை துவைத்த உடைகள் சலவை செய்யாமலே ஸ்டிப்பாகவும் கசங்காமலும் இருக்கும். சலவை செய்து பின் எடுக்கப்படும் சட்டைகள் புத்தம் புதியது போல பளபளக்கும். இந்த செய்முறை சுலபமாகவும் செலவில்லாமலும் உங்கள் தினசரி வாழ்க்கையை எளிமையாக்கும். நீங்கள் ஒரு முறை முயற்சி செய்து பாருங்கள். இது மட்டுமின்றி ஜவ்வரிசி பசை ஒரு வகையான இயற்கை ஸ்டார்ச்சாக செயல்படுவதால் ஆடைகளுக்கு எளிதில் ஒரு உறுதியான கட்டமைப்பையும் தருகிறது. இது புடவைகள் மற்றும் சேலையாக கையாளப்படும் துணிகளிலும் பயன்படுத்தலாம். இந்த செயல்முறையை பின்பற்றினால் உங்கள் பழைய சட்டைகள் மட்டுமின்றி அலமாரியில் நீண்ட நாட்களாக இருக்கின்ற மற்ற துணிகளும் புத்தம் புதிய வடிவம் பெற்று பளபளக்கும். வீட்டிலேயே ஒரு லாண்டரி மாதிரி விளைவாகும் இந்த செயல்முறை நிச்சயமாக உங்களுக்கு சிறந்த அனுபவத்தை தரும் என்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.